ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம எக்ஸ்க்ளூசிவாக லாவை எஜுகேட் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கோம் பீப்புள்ஸ்க்கு. நம்மளுடைய சேனல் லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் சட்டம் தெரிஞ்சுக்கிட முடியும், வழக்குகளை புரிஞ்சுக்கிட முடியும். அதுபோக நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே சட்டம் தெரிஞ்சுக்கிடட்டும். இன்றைக்கி உள்ளான கேஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உச்சநீதிமன்ற வழக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சட்டவிரோத கட்டிடங்களை சட்டபூர்வமாக முடியாது, அதாவது சட்டவிரோத கட்டிடங்களை சட்டபூர்வமாக்க முடியாது, இடித்து தள்ளுங்கள்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது அங்கீகரிக்கப்படாத மற்றும் சட்டவிரோத கட்டுமானங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை இடிக்க நிர்வாகத்திற்கு தடையற்ற உரிமை அளிக்கும் குறிப்பிடத்தக்க தீர்ப்பில் பல தசாப்தங்களாக மக்கள் தங்கியுள்ளனர் என்பதற்காக சட்டத்திற்கு புறம்பான சொத்துக்களை சட்டபூர்வமாக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதாவது என்ன அப்படின்னா, அப்ரூவல் இல்லாமல் பில்டிங் கட்டியிருக்கிறது, புறம்போக்கில் பில்டிங் கட்டியிருக்கிறது, இது பல சதாம்சங்களாக இருந்தாலுமே அது சட்டபூர்வமாக இல்லை, கட்டிடமோ இல்லை இடமோ சட்டபூர்வமாக இல்லை அப்படின்னா, ஆக்கிரமிப்பாக இருந்தால் அந்த இடம் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுங்கள். சட்டபூர்வமாக கட்டலை அப்படின்னா அந்த பில்டிங்கை இடிங்க, எந்த தடையுமே இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஆணித்தனமாக இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இது ஹைகோர்ட்டு யூபி உத்தரப்பிரதேஷ் ஹைகோர்ட்டில் அப்பீல் போய் அதில் வந்த சட்டம் கேஸ்லான்னு சொல்லுவாங்க, அதாவது ஜட்ஜ்மெண்ட் மேட்லா. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். சட்டத்திற்கு புறம்பாக கண் சிமிட்டினார் சில சட்டவிரோத சொத்துக்களுக்கு எதிராக ஊபி அரசு மேற்கொண்ட இடிப்பு நடவடிக்கையை உறுதி செய்து நீதிபதிகள் ஜே.பி. பார்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு சட்டவிரோத கட்டுமானத்தை நிரந்தரமாக்க முடியாது என்று கூறியுள்ளனர். சட்டங்கள் விதிகள் மீறி கட்டப்பட்டால் அது தவறாகும். சட்டவிரோதமான மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானமாக இது அவசியம் இடிக்கப்பட வேண்டியது என்று தீர்ப்பில் நீதிபதி மகாதேவன் குறிப்பிட்டுள்ளார். காலமாற்றம், அதிகாரிகளின் நீண்டகால செயலற்ற தன்மை அல்லது கட்டுமானத்திற்கான கணிசமான அளவு பணம் செலவழிக்கப்பட்டது போன்றவற்றின் கீழ் அங்கீகரிக்கப்படாத அல்லது சட்டவிரோதமான எந்த ஒரு கட்டமைப்பையும் சட்டபூர்வமாக்க முடியாது என்கிறது இந்த தீர்ப்பு. சில சட்டவிரோத சொத்துக்களுக்கு எதிராக ஊபி அரசு மேற்கொண்ட இடிப்பு நடவடிக்கையை உறுதி செய்தது நீதிபதி ஜே.பி. பார்திவால் மற்றும் ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு சட்டவிரோத கட்டுமானத்தை நிரந்தரமாக்க முடியாது. சட்டங்கள் விதிகளை மீறி கட்டப்பட்டால் அது தவறாகும். சட்டவிரோதமான மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானமாக இது அவசியம் இடிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி மகாதேவன் குறிப்பிட்டுள்ளார். இதில் நீண்டகால செயலற்ற தன்மை அல்லது கட்டுமானத்திற்கான கணிசமான அளவு பணம் செலவழிக்கப்பட்டது போன்றவற்றையும் குறிப்பிட்டுள்ளார் நீதிபதிகள். இதை மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எந்த ஒரு விதிமீறலும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டால் அது இரும்பு கரங்களால் குறைக்கப்பட வேண்டும். மேலும் அவர்களுக்கு வழங்கப்படும் எந்த ஒரு மேன்மையும் தவறான அனுதாபங்களும் காட்டுவதாகும். விதிவிலக்கான சூழ்நிலைகளை தவிர சட்டவிரோத காலணிகளை மனமின்றி
முறைப்படுத்த வேண்டாம் என்று மாநில அரசுகளை நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது. மாநில அரசுகள் பெரும்பாலும் விதிமீறல்கள் மற்றும் சட்டவிரோதங்களை மன்னித்து அனுமதிப்பதன் மூலம் முறைப்படுத்துதல் செயல்முறை மூலம் தங்களை வளப்படுத்த முயல்கின்றனர். ஒழுங்கான நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழலில் மீள முடியாத பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீண்டகால சேதத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆதாயம் அற்பமானது என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த பெஞ்ச் கூறியுள்ளது. எனவே விதிவிலக்காக சூழ்நிலைகளில் மட்டுமே முறைப்படுத்துதல் திட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் மற்றும் விரிவான ஆய்வுகளுக்கு பிறகு நிலத்தின் தன்மை, வளம், பயன்பாடு, சுற்றுச்சூழலில் ஏற்படும் பாதிப்பு, வளங்களில் இருப்பு மற்றும் வினோத ஆகியவற்றை கருத்தில் கொண்டு குடியிருப்பு வீடுகளுக்கு ஒரு முறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீர்நிலை, நதிகளுக்கு அருகாமை மற்றும் பெரிய பொதுநலன் கட்டிட விதிகளில் அனைத்து அம்சங்களையும் நிறைவு செய்தல், ஆக்கிரமிப்பு சான்றிதழ் பெறாமல் அடுக்குமாடி குடியிருப்புகளை ஒதுக்கக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அது பல உத்தரவுகளை வழங்கியது. நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் எந்த ஒரு கட்டிடத்திற்கும் கடன்களை நிறைவு செய்தல், ஆக்கிரமிப்பு சான்றிதழை சரிபார்த்த பின்பே அனுமதிக்க வேண்டும் என்றும் இந்த உத்தரவை அனைத்து உயர்நீதிமன்றங்களும் மாநில தலைமை செயலர்களுக்கும் கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு பதிவுத்துறையை உச்சநீதிமன்றம் கேட்டு கொண்டது. அதாவது முக்கியமான வழக்கு இந்த வழக்கு. அதாவது எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லா படி கட்டுமானம் இருக்கணும். நிதி நிறுவனமும் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அமௌண்ட் லோன் சாங்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்புகளை நிலத்தை கொடுக்கக்கூடாது. சட்டத்தில் எந்த நிலங்களை கொடுக்க சொல்லியிருக்கோ அதை தான் கொடுக்கணுமே தவிர அரசோட சௌகரியங்களுக்காக கொடுக்கக்கூடாது. அது முறையற்றது என்றும் மற்றும் கட்டுமானம், பெரிய பெரிய கட்டுமானம், ஃப்ளாட்ஸ் போன்ற கட்டுமானங்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு மற்றும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பரிசீலனை பண்ணி தான் எல்லாத்தையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லாஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தது அப்படின்னா உடனடியாக தமிழக அரசு தயங்காமல், தமிழக அரசு மட்டுமில்லை இந்தியாவில் உள்ள எல்லா அரசுகளுக்கும் கூறியுள்ளது இந்த வழக்கின் மூலமாக உடனடியாக இடித்து தள்ள வேண்டும். சட்டத்தை மீறிய கட்டிடங்களை இடித்து தள்ள வேண்டும் என்று இந்த வழக்கு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். அதாவது இந்த வழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அப்ரூவல் இல்லாத பில்டிங்ஸ்லாம் இடித்ததுனால அதில் போன அப்பீலில் அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விதிமீறல் கட்டடத்தை இடிச்சிருக்காங்க, அது இடிக்க வேண்டிய கட்டடங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதேபோல் எல்லா மாநிலங்களும் அது ஒரு அத்துமீறலான செயல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீதிமன்றம் தயங்காமல் இடிக்கிறதுக்கு உத்தரவு போட வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் மூலியமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. அதனால் வழக்கு மிகவும் முக்கியமான வழக்காக கருதி நாம் இந்த பதிவை இந்த காணொளியில் வெளிப்படுத்துகிறோம். அதாவது சட்டத்துக்கு புறம்பாக நிலமோ கட்டிடமோ இருந்தால் ஆக்கிரமிப்புகளை மீட்க வேண்டும், கட்டிடங்களை இடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான சாராம்சம். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கு, அதாவது வேல்யூ அப்டேட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.